கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. நீ சொன்ன வார்த்தையின்படி போகலாம். இந்த இடத்துல இயேசு சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த கிரேக்க ஸ்திரீ தன்னுடைய மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்பொழுது தான் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், மேஜையின் கீழ் விழுகிறதையாவது நாய்க்குட்டிகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீ சொன்ன வார்த்தையின்படி போகலாம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு நம்பிக்கை. என் இயேசு எனக்கு சொன்னதை செய்வார். அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் என்னை விட்டு விலக மாட்டார். இந்த நம்பிக்கையில் நாம் இயேசுவோடு கூட இணைந்து பயணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த ஸ்திரியை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ போகலாம், உன்னுடைய நம்பிக்கை வீண் போகலை, நீ என்ன வார்த்தையை சொன்னியோ அதன்படி உனக்கு சம்பவிக்கும். இந்த நாளிலும் அந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை, நம்முடைய வாயிலை நாம் எதை அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம்? இயேசு சொன்னதை செய்வார் என்று அறிக்கை எடுக்கிறோமா? அல்லது சூழ்நிலைகளை பார்த்து, ஐயோ, இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி மேலே வருவேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே, என்னால் வர முடியாது என்று சொல்லி நம்மை நாமே சோர்ந்து போக பண்ணி ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை யோசித்து பாருங்கள். அவர் உங்களை பார்த்து, நீ வாலாகாமல் தலையாவா என்று சொன்னால் நிச்சயமாக அதை செய்வார். அதை செய்யும் அளவும் அவருடைய கரங்களுக்குள்ளாக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அவர் நிச்சயமாக உயர்த்துவார், பலவீனங்களை மாற்றுவார், வியாதியை உன்னை விட்டு எடுத்து போடுவார், உன்னுடைய வாழ்வில் ஒரு சுதந்திரத்தை கட்டளையிடுவார். என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, வரக்கூடிய சம்பளம் எனக்கு பத்தலை, புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ, இயேசுவை நோக்கிப்பார். இயேசுவினிடத்தில் உன்னுடைய காரியங்களை தகப்பனிடத்தில் ஒரு குழந்தை சொல்லுவது போல நீ உன் தகப்பனாக இயேசுவினிடத்தில் போய் சொல்ல, ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. நீ எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாயோ அந்த வார்த்தையை கர்த்தர் உனக்கு இன்றைய நாளிலே செய்வார். அன்று அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றும் அவர் ஜீவிக்கிறார். இன்றும் அவரால் அற்புதத்தை செய்ய முடியும். உன்னை அதிசயங்களை அவர் காணப்பண்ண முடியும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் பலவிதமான தேவைகள், பலவிதமான எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த சம்பவங்கள் அல்லது இந்த காரியங்களின் வாழ்வில் நடக்குமா என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். ஆனாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. யோர்தானை இரண்டாக பிரித்த என் தேவன் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. என்னென்ன நோக்கங்களோடு கூட இந்த நாளை ஆரம்பித்து ஆண்டவரே ஓடிக்கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த நாளிலே மேன்மையை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.